இன்று இலங்கையிலே இந்த அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு அல்ல 1 வாரத்துக்கு முன்னர் வரை நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை நாராக கிழித்து தொங்கவிட்டு நாயிலும் கேவலமாக அவரை விமர்சித்தவர்கள் திடீரென்று தலைகீழாக மாறி அவருடைய பக்கம் போய் நின்று கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்து அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் என்று சொல்லியும் இன்று புதிய கதைகளை மக்களுக்காக அளந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இங்கே இந்த நாடு இந்த பூகோள ஆதிக்க போட்டிக்குள் சிக்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த வல்லரசு சக்திகள் தாங்கள் விரும்புகிறவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கும் விரும்புகிறவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் வசதியாக இங்கே இந்த கட்சி தாவல் தடை சட்டங்களை கொண்டு வருவதை அவர்கள் மறைமுகமாக நின்று தடுத்து வருகின்றார்கள். இந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய ஒழுக்க வீனங்கள் மற்றும் தாங்கள் இந்த சர்வதேச வல்லரசு சக்திகளின் முகவர்களாக செயல்பட வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சி தாவல் செய்வதை தடை செய்கின்ற சட்டங்களை கொண்டு வராமல் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஒரு மிக கேவலமான மிக மோசமான கட்சி தாவர செயல்பாடுகளும் கட்சி தாவி விட்டு தாங்கள் இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களுக்கு தலைகீழாக மாறி நின்று கொண்டு அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வரப்போகிறவர்கள் என்று நம்புகிறவர்களை ஆதரித்து கதை சொல்லுகிற செயல்பாடுகளும் தொடருமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு பொழுதும் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு முன்னேற்றத்தை இந்த நாடு சந்திக்க முடியாது. அது தொடர்ந்தும் அழிவு பாதைகள் தான் சென்று கொண்டிருக்கும். மலைய சமூகத்தில் இருக்கலாம், முஸ்லீம் சமூகத்தில் இருக்கலாம், அல்லது தமிழ் சமூகத்துக்குள்ளாக இருக்கலாம். இவ்வாறு இட்டுப்பிடிகளாக நாங்கள் அற்ப சிலைகளுக்காக மாறிக்கொண்டிருப்போமாக இருந்தால் ஒரு பொழுதும் இந்த தீவு முன்னேறப் போவதில்லை. ஆகவே மக்கள் தான் இதில் சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய சலுகைகள் சுபவங்கள் தங்களுடைய வர்த்தக நலன்களை பாதுகாப்பதற்காக மக்களின் பேராலே கட்சி தாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை இனங்கண்டு மக்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே மக்கள் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இன்று வடகிழக்கில் அல்லது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே சிவரங்க வீதிகள் எங்கும் இந்த பிரதான இனவாதிகள் 3 பேருடைய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இனவரை பிடித்த ரணில் விக்ரமசிங்க, இனவரை பிடித்த சஜித் பிரேமதாசா, இனவரை பிடித்த அனுரகுமார திசாநாயக்கா, இவர்கள் 3 பேரும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தயவு தாட்சியனியமின்றி கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அரங்கேற்றி கொண்டிருப்பவர்கள். வடகிழக்கை பிரித்தவர்கள், பௌத்தமயமாக்கல்களையும் சிங்களமயமாக்கல்களையும் இராணுவமயமாக்கல்களையும் கூட்டிணைந்து முன்னெடுத்தவர்கள். வடகிழக்கிலே 1000 புத்த விகாரைகள் கட்டப்படும் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வந்தவர்கள். இவர்கள் உடைய சுவரொட்டிகள் இங்கே ஒட்டப்படுகின்ற பொழுது அது ஒட்டிவிட்டு சென்ற பிற்பாடு அது தானாகவே காணாமல் போகிறது என்று சொன்னால் அந்தளவுக்கு இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் இருக்கிறது என்பதைத்தான் அது வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே நாங்கள் மக்களிடம் சொல்கின்றோம், 2 ஏற்கனவே இருந்த சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2 பேரையும் விட அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு மாயத் தோற்றமும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரு மிக மோசமான ஈவிரக்கம் இல்லாத இனவாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தமிழ் தரப்போடு ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட முதுகெலும் பெற்ற தயாரற்ற ஒருவராக இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.